ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 கைது செய்தது காவல்துறை. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 8 பேர் வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. சென்ட்ரலில் இருந்து அயனாவரத்துக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் உடல். இன்று நடைபெறும் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி. இறுதிக் கட்டத்தை எட்டியது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை. நாளை மாலை பரப்புரை ஓய்வதால் அரசியல் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. 26 நாட்களாக தலைமறைவாக உள்ளவரை தீவிரமாக தேடுகிறது தனிப்படை போலீஸ். நாளை மணிப்பூர் செல்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து தேவைகளை கேட்டறிய திட்டம். பழனி அருகே கணக்கன்பட்டி ரயில் நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். விளைபொருட்களை வெளி மாவட்டங்களுக்கு எளிதில் கொண்டு செல்ல முடியும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் மின் கம்பத்தை அகற்றாமல் சிமெண்ட் சாலை அமைப்பு. நகராட்சி ஒப்பந்ததாரரின் செயலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வெள்ளம் பாதித்த அசாம் மாநிலத்தில் உணவு மற்றும் குடிநீருக்கு தட்டுப்பாடு. வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவு காரணமாக 47 பேர் உயிரிழப்பு. மழை நீடித்தால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என மக்கள் அச்சம். விறுவிறுப்பான யூரோ கோப்பை கால்பந்து தொடர் இறுதி கட்டத்தை எட்டியது. அரையிறுதியில் ஸ்பெயின், பிரான்ஸ், நெதர்லாந்து, இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை. நாற்பத்தி 33வது பிறந்த நாளை மனைவியுடன் கேக் வெட்டி கொண்டாடிய தோனி. நூறடியில் கட் அவுட் வைத்து தோனி ரசிகர்கள் உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.